பிஎஸ்என்எல்லோட ரோமிங் பிளான்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ரோமிங் பிளான்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்தியாவில் தான் ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு வந்து டேட்டா வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதே நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ரோமிங் கண்டிப்பாக தேவை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட டேட்டா காஸ்ட் என்னவோ, அந்த நாட்டில் வந்து கால் பண்ணுறதுக்கான காஸ்ட் என்னவோ அதை நீங்கள் கட்டித்தான் ஆகணும். அது வந்து ஒரு சட்டத்திட்டம். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்டர்நேஷனல் ரோமிங் போடுவாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து யூஸ் பண்ணுற சிம்மை வந்து நீங்கள் வெளிநாட்டிலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ரோமிங் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ரோமிங் பிளான் போட்டுக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான பிளான்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க இதில் என்னென்ன பிளான்ஸ்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நாட்டில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 57 ருபீஸுக்கு 30 டேஸ் வந்து வேலிடிட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியாக உங்களுக்கு யாராவது கால் பண்ணால் அதை நீங்கள் பிக் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணலாம், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கால் கட் ஆயிரும்.